தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நம்ம இப்போ இருக்கிற தொகுதி பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் முக்கிய வாய்ந்த அதாவது மூவர் சம்பட்டுன்னு சொல்லுவாங்க இருக்கிற ஐயப்பன் கோயில் அங்கே இருக்கிற நடைமேடை அதாவது ஒரு பூங்காவாக வாக்கிங் போகிற இடம் இப்போ அங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் விரும்பக்கூடிய வேட்பாளர் யார், மக்கள் யார் வர வேண்டும் நினைக்கிறாங்கன்னு நம்ம சிறந்த ஒரு கருத்து கேட்கலாம். வாங்க பார்க்கலாம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் மேடம். காரணம் என்ன இருக்குது சார்? யாருமே வந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இல்லை ஓட்டு போடணும். நம்ம ஓட்டு போட்டு தானே ஆகணும். நம்மளோட உரிமை அதுதானே இருக்குது. எந்த வேட்பாளர் வந்து நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன் ஏடிஎம்கே பிஜேபி. காரணம் இருக்குங்களா? காரணம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மக்களுக்கு பார்ப்பாங்க. டிஎம்கே அவங்க ஃபேமிலியை தான் பார்த்துக்கிறாங்க. சாரி டு சே தட். நன்றி நன்றி மேடம். திமுக தான் வரும். திமுக தான் வரும். நாங்கள் கலர்ஃபுல்லாக தான் போட்டுருக்கோம் சார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நீங்கள் வந்து ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? வரணும்னா எதனால் வரணும்னு நினைக்கிறது நீங்கள் சொல்லலாம் சார். அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, கல்வி மருத்துவம் மட்டும் இலவசம் கொடுக்கணும், எந்த இலவசமும் தேவையில்லை. அப்படி இருக்கிற கட்சி ஒன்று சீமான் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அதுக்கு அடுத்து அன்புமணி சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்களும் இப்போ வந்து பணம் கொடுக்குற பொசிஷனுக்கு வந்து நிற்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். அவங்க பணம் கொடுக்காம பண்ணுறேன்றாங்க. இது இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வரக்கூடிய ஆளுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். திராவிட மாடல் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் வேணும்? தேவையில்லை, ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றம் வேணும். அதேதான். ஏன்னா வந்து சப்போர்ட்டராக சீமான். நமக்கு வந்து பெரம்பூர் திருமலை வாயில் நிச்சயமா வரணும் சார். வர ஆட்சி எடப்பாடியாரா முதலமைச்சராக வரணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆவடி நாசரா எங்களை வந்து ஸ்டாலின் வந்து குட்டிச்சோறு பண்ணிட்டார் ஸ்டாலின். நான் திமுக தான், திமுக விட்டு இப்போ இது இல்லை, செயல்பாடு சரியில்லை. இருந்தாலும் தான் ஜெயிலுக்கு போனாலும் தான் ரெக்கார்டே இருக்குங்க. 62 இந்தியர் போல 20 நாள் ஜெயிலில் இருந்தாலும் தான் சரியில்லை, செயல்பாடு சரியில்லை. இன்னைக்கு நிலவரத்துக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி பொறுத்து வந்தால் நல்லா இருக்கும். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் சார். சீமான் வந்தா பரவாயில்ல. பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கறது அது எனக்கு பிடிக்கும். திராவிட மாடல் ஆட்சி இல்லை, எந்த ஆட்சியா இருந்தாலும் தான் நம்ம பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த மாதிரி நம்மகிட்ட ஓட்டு வாங்கிடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சார் அன்புமணி, 2வது அண்ணாமலை, 3வது சீமான். இந்த 3 பேருமே யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றலாம். அவங்களுடைய அலைன்ஸை வரக்கூடியவங்க யார் வேணாலும் வரலாம். ஆமாம் ஜி. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக வந்து நாம் தமிழர், டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே நிற்கிறாங்க. எந்த வேட்பாளர் வந்தால் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னு காரணம் சொல்லலாம் சார். நான் வந்து டிவிகேலேருந்து ஈசிஆர் சரவணன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கடந்த ஒரு ரொம்ப வருஷமாகவே வந்து ஒன்றா ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சேஞ்ச் வரணும். அதே மாதிரி கொஞ்சம் எனக்கு இந்த ஆட்சியில் கொஞ்சம் நிறையா நான் பிரச்சனைகள் பார்த்தேன். ஸோ அடுத்த ஆட்சி டிவிகே அவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சட்டமன்றத்தில் எந்த வேட்பாளர் வந்தால் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லலாம் மேடம். அதான் ஏடிஎம்கே வரது வந்து நாங்கள் ஆசைப்படுறோம். ஆமாம், கந்தன். காரணம் ஒன்று வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆட்சி. கொஞ்சம் மாற்றங்கள் வேணும் மக்களுக்கு. எல்லாம் விலைவாசி இல்லை, வேண்டாம் சார் அது. ஏன்னா மக்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துலேயும் எல்லா விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. ஸோ எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி தான் வேணும்னு சொல்லுவோம். ஏடிஎம்கே. நாங்கள் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, 2 பேரும் மாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இவர் சின்னவர், சரி கொஞ்சம் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறோம். விஜய் வந்து டிவிகே வேட்பாளர் வந்தால் நல்லா இருக்கும். சட்டமன்ற தொகுதி சார்பாக வந்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே நாம் தமிழ் நிற்கிறாங்க. எந்த வேட்பாளர் வந்தால் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த கேபி கந்தன் வந்தால் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே. என்ன காரணம் இருக்கா சார்? எதனா காரணம்னா நல்லா பண்ணுவார். திரும்பி அவங்களே வராமல் இவங்க வந்தால் நல்லா இருக்கும். ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நன்றி சார். நீங்கள் சொல்லுங்கள். அதேதான் கேபி கந்தன் வரணும். நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது. இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? இது என்னோட ஒப்பீனில் தொடராமல் தான் இருக்கணும். என்ன காரணம் இருக்குங்களா? காரணம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம் மேக்ஸிமம் பப்ளிக்கோட ஒப்பீனியன் அப்படி தான் இருக்குது. பப்ளிக்கோட ஒப்பீனியன் மேக்ஸிமம் நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. அந்த ஒப்பீனியன் பார்க்க தான் இருக்கும். நன்றி சார். நீங்கள் சார்? அதே தான் சொன்னது. நன்றி சார்.
சார் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நாம் தமிழர் டிவிகே ஏடிஎம்கே டிஎம்கே நிற்கிறாங்க. இல்லை எந்த வேட்பாளர் வந்தால் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த காரணம் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் சார். காரணம் வந்து இன்றைக்கி வந்து கேபி கந்தன் வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது பாரதிய ஜனதா இல்லை இங்கே சீட் இல்லாதனால அதோட கூட்டணி கட்சி வந்தால் என்டிஏ கூட்டணி வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இல்லை சார், திமுக ஆட்சியில் தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்டிஏ வரணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. என்டிஏ என்ன திமுகவுக்கும் இவங்க என்டிஏ அதாவது டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு 2 பேரும் ஒத்து போல. அப்படி இருக்கும் மக்கள் நல திட்டங்கள் எப்படி வரும் கேட்குறேன். அதுதான் அதனால திமுக வர வேண்டாங்கிறேன். இதே காங்கிரஸாக இருந்தால் இதே திமுகவும் காங்கிரஸாக இருந்தால் இவங்க வந்து அமைச்சரவையில் பங்கு போட்டு எல்லாம் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிறது மேலே வந்து டெல்லியில் பாஜக அரசுக்கு இங்கே வந்து வந்தானா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வந்தால் தான் டெல்லியில் இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ரயிலில் இருந்து எல்லா திட்டங்களும் தமிழ்நாடு கிடைக்கும். இல்லாட்டி தமிழ்நாடு மக்கள் அவதிப்பட வேண்டியதா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் டிவிக்கு நிற்கிறாங்க. நீங்கள் எந்த வேட்பாளர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் இருந்தாலும் சொல்ல. இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா? இல்லை, அதாவது இந்த ஒரு தொகுதியில் நான் பொதுவாக சொல்ல விரும்பலை. பட் பொதுவாக தமிழ்நாடு அப்படின்னு அந்த ஆட்சி மாற்றம் வரணுன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரே இது தொடர்ந்தாங்கன்னா அதே அந்த இது அப்படியே அந்த இதுலேயே போயின்னு இருக்கும். வேறு ஆளுங்க வந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து அப்புறம் நம்ம தானே ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சது தான் அவங்க செய்வாங்க. ஒரு மாற்றம் இருந்தால் தான் அடுத்த வாட்டி ஒரு பயம் இருக்கும்.